கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை. இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு. எப்படிண்ணே? பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கி கணக்கில் வழங்கப்படுகிறது. நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகிலுள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள். வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு. முத்தழகு, முத்தழகு, வாங்க செல்விக்கா. என்ன அங்கனையே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. இருக்கட்டும் முத்தழகு, நீ முருங்கக்கா கேட்டதா உன் மகன் ராமு வந்து சொன்னான். இன்னைக்கு தான் பறிச்சேன், அதான் உனக்கு முருங்கக்காவை கொடுத்துட்டு போகலாம்னு வந்தேன். ஆமாக்கா, நான் தான் கேட்டிருந்தேன். சரி, இங்கே இருங்க, நான் போய் உள்ள காசு எடுத்துட்டு வரேன். முத்தழகு, அப்படியே குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டாப்புல. நீங்கள் இப்படி வந்து உள்ளே உட்காருங்கக்கா, நான் போய் கொண்டு வரேன். இன்னும் 2 கட்டு முருங்கை தான் இருக்கு. வீட்டுக்கு போகிற வழியில் யாருக்காவது வேணுமான்னு கேட்டு அதையும் வித்துப்பிட வேண்டியது தான். அக்கா, இந்தாங்க. என்ன பிள்ளை, தண்ணி தானே கேட்டேன், நீ என்ன தட்டில் பலகாரமெல்லாம் வச்சு கொண்டார? அக்கா, பசங்களுக்காக கேழ்வரகு சேமியால் புட்டு செஞ்சேன், அதான் உங்களுக்கும் எடுத்துகிட்டு வந்தேன். சாப்பிடுங்கக்கா. ஓ அப்படியா? முத்தழகு, ரொம்ப ருசியாக இருக்கு பிள்ளை. கேழ்வரகு மாவில் சேமியா புட்டெல்லாம் செய்யலாமா? இது வரைக்கும் நான் செஞ்சதே இல்லை பிள்ளை. என்னக்கா இப்படி கேட்குறீங்க? கேழ்வரகு, கம்பு, தினை இது மாதிரி சிறுதானியங்களில் தான் என் பசங்களுக்கு தினம் சாப்பிட்றதுக்கு பலகாரம் பண்ணி தருவேன். அவங்களும் ஸ்கூல் விட்டு வந்ததும் ருசிச்சு சாப்பிடுவாங்க. அட பரவாயில்லையே. என் பசங்க எங்கே இதெல்லாம் சாப்பிட்றாங்க? இந்த கடையில் பாக்கெட்டில் அடைச்சி விற்பாங்க பாரு, இந்த மாதிரி பொருட்களாக வாங்கி சாப்பிட்றாங்க. சொன்னாலும் கேட்குறதே இல்லை. அக்கா, அது உடம்புக்கு ரொம்பவே கெடுதல். நம்ம உடம்புக்கு உணவு ரொம்ப முக்கியம். அப்படி அந்த உணவை சத்தானதாக நம்ம எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டாதான் நம்மளோட வாழ்நாள் ஆரோக்கியமானதாக இருக்கும். எங்கே முத்தழகு, இதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்குது. ஆனால் காலமும் சூழ்நிலையும் மாறிக்கிட்டு வரதால எல்லாரும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை நோக்கி தானே போகிறாங்க. அக்கா, அது தப்பில்லை, ஆனால் அதுவும் ஆரோக்கியமானதாக இருக்கணும். என்ன முத்தழகு சொல்கிற நீ? நீங்கள் இதை கேளுங்க. தீவிர பதப்படுத்தப்பட்ட உணவுகள் பற்றி சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் பி. கீதா அவங்க தான் தகவல்களை சொல்ல போகிறாங்க. கவனமாக கேட்போம். இயற்கை உணவுகளை மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்த நம்ம இப்போ இயற்கைங்கிற வார்த்தையை மொத்தமாக எடுத்துட்டு செயற்கையான உணவுப் பொருட்களை, அதுவும் குறிப்பாக அதிகமாக பதப்படுத்தப்பட்ட இல்லது தீவிரமாக பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களையே சாப்பிடுகிறோம். உணவே மருந்து என்ற காலமெல்லாம் போய் மருந்தே உணவு என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. நம்ம உணவு பழக்கம் எப்படி மாறிச்சு? அதிகமாக பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களை நம்ம சாப்பிட்லாமா? சாப்பிட்டா என்ன ஆகும்? அதோட விளைவுகள்லாம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல, அதிகமாக பதப்படுத்தப்பட்ட உணவுனா என்ன? அதாவது அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ஸ்னா என்ன? அதிகமாக பதப்படுத்தப்பட்ட உணவுகள் என்பது இயற்கையான உணவுப் பொருட்களை மிகவும் அதிக அளவில் தொழில்நுட்ப முறையில் மாற்றி அமைச்சு அதில் செயற்கையான சேர்வுகளை சேர்த்து தயாரிக்கப்படுகிற உணவுகளே அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ஸ். இவை பெரும்பாலும் உணவின் இயல்பான வடிவத்தை இழந்திருக்கும். அதிக சுவை, வாசனை, நீண்ட கால சேமிப்பு காரணமாக இது மக்களால் அதிகமாக விரும்பப்படுது. இந்த வகையான உணவில் அதிகமான கொழுப்புகள், உப்புகள், சர்க்கரைகள் அதிகமாகவே இருக்கும். மேலும் சத்துக்கள்னு பார்த்திங்கன்னா ரொம்ப குறைஞ்ச அளவில் தான் அதில் இருக்கும். அந்த காலத்துலேயும் உணவு பதப்படுத்துகிற பழக்கம் நம்மக்கிட்ட இருந்து வந்தது. போருக்கு போகிற வீரர்கள்லாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம்தான் திரும்பி வருவாங்க. சில மாதங்கள் கூட ஆகலாம். அதனால் அவங்க உணவுக்கு கஷ்டப்படக்கூடாதுன்னு உணவை பதப்படுத்தினாங்க. இயற்கையான முறையில் உப்பு வச்சு பதப்படுத்தினாங்க. கருவாடு, உப்பு கண்டம் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு உப்பை பயன்படுத்தி தான் பதப்படுத்தினாங்க.
அது மட்டும் இல்லை, சூரிய ஒளியை பயன்படுத்தியிருக்கிறாங்க, புகையை பயன்படுத்தி பதப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஊறுகாய் எல்லாமே பதப்படுத்த உணவுப் பொருட்கள் தானே. அப்புறம் எப்படி அவங்கெல்லாம் ஆரோக்கியமாக இருந்தாங்க? நமக்கு மட்டும் ஏன் நோய் வருதுன்னு உங்களுக்கு கேள்விகள் வரும். நம்ம முன்னோர்கள் பதப்படுத்தப்பட்ட உணவுகளையும் சாப்பிட்டாங்க. நிறையா பழங்கள், காய்கறிகள், கீரைகள்னு இயற்கையாக விளையிறத தமிழர்களுடைய சமையல் முறைப்படி சமைச்சு சாப்பிட்டாங்க. பதப்படுத்தப்பட்ட உணவு மற்றும் தீவிர பதப்படுத்தப்பட்ட உணவுகளுக்கு உள்ள வேறுபாடு என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, அதாவது அன்ப்ராசஸ்ட் இல்லைனா மினிமலி ப்ராசஸ்டு ஃபுட்ஸ், அதாவது சிறிதளவு பதப்படுத்தப்பட்ட உணவுகள், இவை இயற்கையில் எப்படி இருக்குதோ அதே மாதிரியே சின்ன சின்ன மாற்றத்தோடு இருக்கும். அதை நம்ம அப்படியே சாப்பிட்றோம். உதாரணத்துக்கு பச்சை காய்கறிகள், இறைச்சிகள், பழங்கள், அரிசி, பருப்பு, பால், முட்டை, இதெல்லாம் நம்ம உடலுக்கு மிகவும் நல்லவை. இரண்டாவது வகையானது பதப்படுத்தப்பட்ட சமையல் பொருட்கள், அதாவது ப்ராசஸ்டு culinary ingredients. இவை இயற்கை உணவுகளிலிருந்து பெறப்பட்டு நம்ம சமையலுக்கு தேவையானவை. உதாரணத்துக்கு எண்ணெய், பட்டர் என்று அழைக்கப்படுகின்ற வெண்ணெய், உப்பு, சர்க்கரை, மசாலாத்தூள், வினிகர், இதையெல்லாம் தனியாக நம்மளால் சாப்பிட முடியாது. ஆனால் சமையல் செய்கிறதுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக அவசியம். மூணாவது வகையில் பதப்படுத்தப்பட்ட உணவுகள், ப்ராசஸ்டு ஃபுட்ஸ். இது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் ப்ராசஸ்டு ஃபுட்ஸுக்கும் அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ஸுக்கும் ரொம்ப கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ ப்ராசஸ்டு ஃபுட்ஸ்னால் என்ன அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அது என்ன ப்ராசஸ்டு ஃபுட்ஸ்? இயற்கையான உணவுகளோட உப்பு, சர்க்கரை, எண்ணெய் இதையெல்லாம் சேர்த்து தயாரிக்கப்படுறது. உதாரணத்துக்கு ஊறுகாயை எடுத்துக்கலாம், ஜாம், பனீர், சீஸ், டின்னுகள் அடைக்கப்பட்ட காய்கறிகள், ஏன் பால் பவுடரை கூட நம்ம எடுத்துக்கலாம். பால் கிடைக்காத இல்லை பால் நம்மளால் பெற முடியாத இடத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு பால் பவுடர் ரொம்ப இன்றியமையாததாக இருக்கும். இது போல் நம்ம அரசாங்கம் இப்போ நிறையா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கக்கூடிய விட்டமின் டி செறிவூட்டப்பட்ட பால், அயோடின் செறிவூட்டப்பட்ட உப்பு, விட்டமின் மற்றும் தாது உப்புக்கள் செறிவூட்டப்பட்ட எண்ணெய், மாவு, அதுக்கப்புறம் புகையூட்டப்பட்ட இறைச்சி, மீன், இதெல்லாமே உடலுக்கு நன்மை தரக்கூடிய பதப்படுத்தப்பட்ட உணவுகளே. ஸோ இந்த பதப்படுத்தப்படுறதுக்கு சில வழிமுறைகளும் இருக்குது, சில டெக்னாலஜிஸும் இருக்குது. அதனுடைய பெயர்கள் உங்களுக்கே நல்லா தெரியும். வெப்பப்படுத்துதல், சமைத்தல், உலர்த்துதல், புளிக்க வைத்தல், இல்லை நொதித்தல், கேனிங், குளிர வைத்தல், இதெல்லாமே பதப்படுத்துதலோட வடிவங்கள் தானே. இந்த உணவு பதப்படுத்தல் மூலமாக உணவு பாதுகாப்பையும் நம்மளால் உறுதி செய்ய முடியும். எடுத்துக்காட்டாக ஒரு பால் இருக்குன்னா அந்த பாலை வெப்பப்படுத்துதல் மூலம் அதில் உள்ள நோய் கிருமிகள் எல்லாம் அழிக்கப்பட்டு உணவு மூலம் பரவக்கூடிய நோய்களை நம்ம தடுக்கலாம். இறுதியாக பதப்படுத்துதலோட நோக்கம் உங்களுக்கு உணவு ஆரோக்கியமானதாகவும் ஊட்டச்சத்து மதிப்பு மிக்கதாக மாற்றுவதை தவிர அது ஆரோக்கியமற்றதாகவும் ஊட்டச்சத்து மதிப்பு மிக்கதாக மாற்றக்கூடியது அல்ல. நாலாவது வகையானது அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ஸ், அதாவது தீவிரமாக பதப்படுத்தப்பட்ட உணவுகள். இவற்றில் அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, ஆரோக்கியமற்ற கொழுப்புகள், அதிக அளவில் சர்க்கரைகள், அதிக அளவில் உப்புக்கள் நிறைந்து அந்த உணவுகள் காணப்படும். அவற்றை தொடர்ந்து நம்ம உட்கொள்ளும் போது நம்மளோட உடம்புக்கு நல்லதில்லை. இப்போ இந்த மாதிரி உணவை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்னென்ன நோய் வரும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதனை சாப்பிட்றதுனால அதிகமாக பதப்படுத்தப்பட்ட உணவுகளை உட்கொள்ளும் போது உடல் பருமன் ஏற்படும். இந்த உணவுகளில் பெரும்பாலும் சர்க்கரை இருக்கும், ஆரோக்கியமற்ற கொழுப்புகள், செயற்கை ரசாயனங்கள் இருக்கும், எடை அதிகம் இருக்கும், மற்றும் ஆரோக்கியமான உடல் எடையை பராமரிப்பதில் சிரமம் ஏற்படும், இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள், உயர் இரத்த அழுத்தம் போன்றவையெல்லாம் ஏற்படும். அது மட்டும் கிடையாது, டைப் 2 டயபெட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய நீரிழிவு நோய், அதாவது மிகவும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தொடர்ந்து நம்ம சாப்பிடும்போது அதில் சுத்திகரிக்கப்பட்ட கார்போஹைட்ரேட்டுகள், அதாவது வெள்ளை மாவு சத்துக்கள் அதிகமாக இருக்கும், நார்ச்சத்து குறைவாக இருக்கும். இதுதான் நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவை அதிகரிக்கும். அதனால புற்றுநோய்களும் வர்றதுக்கு நம்மளுக்கு காரணமாக அமையும். இப்போது இந்த அல்ட்ரா ப்ராசஸ்டு உணவை பற்றி நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த வகையான உணவுகள் பெரும்பாலும் பேக்கேஜிங்கில் தான் இருக்கும், ஒரு பாக்கெட்டுகளில் இருக்கும். ஆரோக்கியமற்ற கொழுப்பு, அதிக உப்பு, அதிக சர்க்கரை கலந்ததாக இருக்கும் நம்ம சொன்னோம். அதில் அதிகமான கலர்களும் சேர்த்துருப்பாங்க, அது நம்ம கவர்ந்து இழுக்கிறது மாதிரி இருக்கும். இதெல்லாம் உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய உணவுகளாக இருக்கும். தொழிற்சாலைகளில் நிறையா செயற்கை சேர்மங்கள் இல்லை நிறமிகள், சுவை மேம்படுத்திகள் என்று அழைக்கப்படுகிற அஜினோமோட்டோ அதெல்லாம் சேர்த்து தயாரிப்பாங்க. உதாரணத்துக்கு இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ், பிஸ்கட், கேக், அப்புறம் ஃபிஸியாக இருக்கக்கூடிய சோடா பானங்கள், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், பேக்கெட்டில் இருக்கக்கூடிய ஜூஸு, இதெல்லாம் ரொம்ப சுவையாக இருக்கும், ஆனால் ஆரோக்கியமாக இருக்காது. இது மட்டும் கிடையாதுங்க, இதோட லிஸ்ட்டு நிறையா நீளமான லிஸ்ட்டாக போயிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு டோனட், வெள்ளை ரொட்டி,
தீங்கு விளைவிக்கக்கூடிய உப்பு இல்லை சர்க்கரை அதிகமாக சேர்க்கப்பட்ட உணவுகள், காலை உணவுக்காக நம்ம எடுக்கக்கூடிய கார்ன்ஃப்ளேக்ஸ், அப்புறம் உருளைக்கிழங்குல செய்யக்கூடிய ஸ்மைலி, நகட்ஸ், ஃப்ரோசன் மீல்ஸ், ரெடி மீல்ஸ், அப்புறம் சாப்பாடுக்கு பதிலாக நம்ம குடிக்கக்கூடிய மீல் ரீப்ளேசர், அப்புறம் புரோட்டீன் பார்னு சொல்லக்கூடிய சாக்லேட்ஸ், கேண்டி, சுவையூட்டிகள், இது மாதிரி இதோட லிஸ்ட்டு அதிகமாக போயிட்டே இருக்கும். அப்போ இதெல்லாம் சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு உருளைக்கிழங்கு இருக்குன்னா அந்த உருளைக்கிழங்குல நம்ம பொரியல் பண்ணி சாப்பிட்லாம். இல்லை அதில் சிப்ஸ் பண்ணி சாப்பிட்றீங்கன்னா அது பிரச்சனை கிடையாது. அந்த உருளைக்கிழங்கை எடுத்து அதை வேக வச்சு அதை மாவாக நசிச்சு அதை திரும்ப ஒரு அச்சில் வச்சு ஸ்மைலி ஆக்கி அதை ஃப்ரோசனில் போட்டு அதுக்கப்புறம் அந்த ஃப்ரோசன் ரொம்ப நாளைக்கு வச்சுருந்து அதை எடுத்து நம்ம ஸ்மைலின்னு சொல்லி நம்ம சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அதுதான் அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ஸ்னு சொல்கிறோம். ஸோ அது மாதிரி வைக்கிறதுக்காக அந்த ஃபுட்டில் நம்ம நிறையா சுவை மேம்படுத்திகளுக்காக அஜினோமோட்டோ சேர்க்குறோம், கலர் சேர்க்குறோம், கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக அதனுடைய ஸ்டெபிலைசர் சேர்க்குறோம், எமல்சிஃபயர் சேர்க்குறோம். இது மாதிரி வாயிலே நம்மளுக்கு நுழையாத நிறையா ப்ரிசர்வேட்டிவ்ஸும் பெரிமிட்டட் லெவலில் விட்டு அதிகமாக நம்ம சேர்க்கும்போது அந்த மாதிரி உணவுகள் நம்மளுடைய உடம்புக்கு நல்லது கிடையாது. தீவிரமாக பதப்படுத்தப்பட்ட உணவுனா என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். அதை எப்படிங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பேக்கெட்டில் இருக்குன்னு சொன்னோம். அதே மாதிரி ஆரோக்கியமற்ற கொழுப்பு, அதிக உப்பு, அதிக சர்க்கரை கலந்துருக்கும். பேக்கெட்டில் இருக்கிற ஃபுட்டு ஆரோக்கியமற்றதாக இருக்குன்றது நம்மளுக்கு எப்படி தெரிய வரும்? அதிகமாக உப்பு சர்க்கரை இருக்குன்றீங்க, பேக்கெட்டில் இருக்கும்போது ஓப்பன் பண்ணி நம்மளால் பார்க்க முடியாதே, அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ உணவில் இருக்கக்கூடிய அந்த லேபிளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லேபிளில் இன்க்ரீடியன்ட்ஸ்னு ஒன்று போட்டிருப்பாங்க, மூலப்பொருட்கள் அப்படின்னு ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த பட்டியலை நீங்கள் படித்து பாருங்கள். நீளமான பட்டியலாக போட்டு வீட்டில் இல்லாத இல்லை பலருக்கும் புரியாத அதில் ரசாயனங்கள், தடிமனாக்கிகள், பாதுகாப்புகள், இனிப்புகள், வண்ணங்கள், செயற்கை சுவைகள், செயற்கை நிறமிகள், அதாவது ஸ்டெபிலைசர், ப்ரிசர்வேட்டிவ், எமல்சிஃபயர், அது போல் நிறையா வார்த்தைகள் கொண்டு நிறையா அந்த பேக்கேஜிங்கில் இருந்தாங்கன்னா அந்த மாதிரி ஃபுட்டு எல்லாமே நீங்கள் கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். அது அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம். ஓகே, இந்த அதிகமாக பதப்படுத்தப்பட்ட உணவுகளுக்கு மாற்று என்னதாங்க இருக்குது? அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ஸ்லேருந்து நான் விலகி இருக்கணும்னு நினைக்கிறேன். அதை எப்படி நான் டே டு டே லைஃப்பில் அதை விட்டு நான் வெளியே வரதுனா நான் என்ன மாதிரிலாம் சாப்பிட்லாம், நம்ம என்ன பண்ணலாம்? சமைப்பதுக்கு முன்னாடி நீங்கள் திட்டமிடுங்க. என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு நாளே திட்டமிடுங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை நைட்டே எடுத்து வைங்க. சுண்டல் செய்ய போகிறீங்களா, நைட்டே சுண்டலை ஊற வைங்க. காலையில் விசில் வச்சு அதை ஒரு தாளிச்சும் சாப்பிட்லாம், தாளிக்காமல் அப்படியேவும் சாப்பிட்லாம். சுண்டல் மட்டும் இல்லைங்க, சுண்டல், பட்டாணி, வெள்ளைச்சோளம் இதெல்லாம் ஊற வச்சுட்டு காலையில் நீங்கள் வேக வச்சு அப்படியே தாளித்து கொடுக்கலாம். ஓகே, வீட்டிலையே சமைங்க. முடிஞ்ச அளவுக்கு வெளியில் போய் சாப்பிட்றத தவிர்த்திடுங்க. சமைச்ச உடனே 2 இல்லை 3 மணி நேரத்துக்குள்ளேயே சாப்பிட்ருங்க. சமைத்து மீதியான பொருட்களை குளிர்சாதன பெட்டியில் வச்சுட்டு மறுபடியும் அதை மைக்ரோவேவில் சூடு பண்ணி அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட வேண்டாம். அதில் இருக்க சத்துக்கள் எல்லாமே குறைந்து போயிடும். முடிந்த அளவுக்கு புரதம், நார்ச்சத்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. அதில் சுண்டல், பட்டாணி, வேர்க்கடலை இது போல் ஏதாவது ஒரு புரதச்சத்து இருக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் உடம்புக்கு சேர்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது. சிறுதானியம், கருப்பு கவுனி இதெல்லாம் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடல் ஆரோக்கியம் இன்னும் நல்லாவே இருக்கும். அதில் நீங்கள் பொங்கல் பண்ணலாம், உப்புமா, களி, பாயாசம் இது மாதிரி சிறுதானியத்தில் நிறைய சுவை மிகுந்த உணவுகள் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். முடிந்த அளவுக்கு முழு தானியங்களும் பருப்பு வகைகளும் நட்ஸு, சீட்ஸுன்னு எடுத்தாலே அதில் ஒரு பெரிய லிஸ்ட்டே போகுங்க. சன்ஃப்ளவரு, ஃப்ளாக்ஸீடு, அப்புறம் கேஷ்யூ நட்டு இது மாதிரி நிறையா போகும். அதுகளில் கூட நீங்கள் எடுத்து நாள் ஊற வச்சு தோல்களை உரித்துட்டு நீங்கள் கூட சாப்பிட்டுக்கலாம். பழங்களும் அதிகமாக சேர்த்துக்கோங்கங்க. பழங்களில் முடிந்த அளவுக்கு செவ்வாழை, கொய்யா, நெல்லி, நாவல் பழம் இதெல்லாம் நம்ம நாட்டில் நம்ம இடங்கள்லேயே விளையக்கூடியது தான், விலையும் கம்மியாக தான் இருக்கும். இந்த மாதிரி பழங்களையும் சேர்த்துக்கோங்க. சூப்பும் தேநீரும் நீங்கள் சேர்க்கும்போது அதே மாதிரி சர்க்கரை இல்லாமல் நீங்கள் சாப்பிட்றதுக்கு பழகுங்க. பாலும் சர்க்கரையும் கம்மி பண்ணிவிட்டு ஒரு செம்பருத்தியில் ஒரு சூப்பை போடுங்க. இல்லை செம்பருத்தியில் ஒரு ஜூஸோ இல்லை ஒரு தேநீரோ கூட நீங்கள் குடிக்கலாம். துளசியை போட்டு ஒரு தேநீர் செய்யலாம், சுக்குமல்லி தேநீர் செய்யலாம். அப்புறம் ஜூஸை பழ ஜூஸாக முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடுங்க. சர்க்கரை இல்லாமல் பழங்களாக சாப்பிடுங்க. முடியாத பட்சத்தில் பழ ஜூஸுங்களாக நீங்கள் குடிங்க. முடிந்த அளவுக்கு நீர்மோரும் தண்ணீரும் அதிகமாக சாப்பிடுங்க. நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு அவசியமானது இயற்கையான ஊட்டச்சத்து மிகுந்த உணவும் வீட்டில் தயாரித்த உணவும் தான்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். எனவே அதையே அதிகமாக சாப்பிட்றது நல்லது. அதிகமாக பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அனைத்துமே உடலுக்கு தீங்கு விளைவிக்கும்னு நான் சொல்ல வரல. ஏன்னா பதப்படுத்தப்பட்ட உணவு கேட்டகரியில் தான் நம்ம விட்டமின் டி இருக்கக்கூடிய பாலையும் நம்ம சொல்கிறோம். அரிசியில் கூட இப்போ நிறையா விட்டமின்ஸ் அண்ட் தாதுப்புக்கள்லாம் இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறோம். ஸோ பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அனைத்துமே தீங்கு கிடையாது. அதிகமாக பதப்படுத்தப்பட்ட உணவுகளும் உடம்புக்கு தீங்கு கிடையாது. பட் என்ன மாதிரி உணவை நம்ம எடுத்துக்கிறோம், அந்த ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் அண்ட் அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ஸ்லையே நீங்கள் அதோட லேபிளை படித்து பாருங்கள். அத்தியாவசியமான ஊட்டச்சத்து
ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருந்தும் நார்ச்சத்துக்கள் நிறைந்திருந்தும் அந்த ஃபுட்டு வந்து இருந்ததுன்னா அதை கண்டிப்பாக நீங்கள் கண்டறிஞ்சு நீங்கள் சாப்பிடணும். அதனால் நல்லதை சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. என்ன செல்விக்கா, தீவிர பதப்படுத்தப்பட்ட உணவுகள் பற்றி சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்பக் கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் பி கீதா அவங்க சொன்ன தகவல்களை கேட்டிங்களா? கேட்டுக்கிட்டேனே முத்தழகு. காய்கறிகள், பழங்கள் இப்படி நம்மளோட உணவு முறைய இயற்கையானதா மாத்திக்கிட்டா நம்ம வாழ்நாள் எவ்வளவு ஆரோக்கியமா மாறிடும்னு நல்லாவே புரிய வச்சுட்டாங்க. ஆமாக்கா, சரியா சொன்னீங்க. அதுவும் இந்த தீவிர பதப்படுத்தப்பட்ட உணவுகளை நாம் எடுத்துக்கலாம். ஆனால் அதை ஆரோக்கியமானதாக எடுத்துக்கணும், அடிக்கடி இல்லாமலும் பார்த்துக்கணும். புரிஞ்சது முத்தழகு. அக்கா, நம்மளோட காலமும் நம்ம சந்ததியினரோட காலமும் நம்ம கையில் தான் இருக்கு. அதனால நாம நல்லதா கொடுப்போம், நல்லதையே கொடுப்போம். என்ன நான் சொல்றது? சரியா சொன்ன முத்தழகு. நீ காலம்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. என்னக்கா, என்ன ஞாபகத்துக்கு வந்துச்சு? காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ற மண்வள மேலாண்மை முறைகள் பத்தின விவரங்களை திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மண்ணியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் அருண்குமார் அவங்க தான் தகவல்களை அடுத்ததா சொல்ல போறாங்க. அதையும் கேட்டுப்போம். நமது நாட்டில் பயிர் செய்யக்கூடிய நிலப்பரப்பினுடைய அளவு பார்த்திங்கன்னா 142 மில்லியன் ஹெக்டேர். இது காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா நகரமயமாக்குதல் மற்றும் பெருகி வரும் தொழிற்சாலைகளினால இந்த 142 மில்லியன் ஹெக்டேரை நம்ம அதிகப்படுத்தவே முடியல. உலக அளவில் பார்த்தோம்னா 19.5 கோடி மக்கள் வந்து தினமும் பசியினால் வாடுகின்றனர். விவசாய நிலங்கள் வந்து கடந்த 20 வருஷமாக உர உபயோகத்தை நம்பி மட்டுமே இருக்கிறது. அப்போ நம்மளுடைய பசுமை புரட்சியின் காரணமாக என்ன ஆயிருக்கு அப்படின்னா மக்கள் தொகை பெருகிக்கொண்டே வருது. பட்டினி இருந்த காலத்தில் நம்ம வந்து அதிக விளைச்சல் தரக்கூடிய ரகங்களை பயிரிட கட்டாயப்படுத்தப்பட்டோம். அதனால் என்ன ஆச்சுன்னா நம்ம வந்து தண்ணீரை அடைஞ்சிட்டோம், நம்ம உணவு உற்பத்தியை வந்து பெருகிடுச்சு, மக்கள் தொகைக்கு வந்து உணவை கொடுத்துட்டோம். அதனோட விளைவுகள் என்னன்னு பார்த்தோம்னா வந்து நம்ம கடந்த 20 வருஷமாக வந்து நம்ம வந்து ரசாயன உரங்கள் போட்டு தான் நம்ம விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு பயிர் வளர்கிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து 21 ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படுது. உர உபயோகம் பார்த்தோம்னா கடந்த ஒரு 60 வருஷமாக என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா விகிதாச்சாரம் பார்த்திங்கன்னா 4.3 பங்கு தழைச்சத்து, 2 பங்கு மணிச்சத்து, 1 பங்கு சாம்பல் சத்து. இதுதான் நம்ம அளவாக நம்ம வந்து பயன்படுத்தணும் நம்மளுடைய மகசூலுக்கு. பட் ஆனால் நம்ம வந்து விவசாயிகள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 7.2 பங்கு தழைச்சத்து, 2.9 பங்கு மணிச்சத்து, 1 பங்கு சாம்பல் சத்து போட்டு வரோம். அப்போ வந்து காலப்போக்கில் என்ன ஆச்சு அப்படின்னா தழைச்சத்து மட்டும் நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு 4-5 பங்கு வந்து அதிகமாக நம்ம மண்ணில் பயிரிடுறதுக்கான அளவு வந்து அதிகப்படுத்திக்கிட்டே வரும். இது காலப்போக்கில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது பயிர் செய்வதற்கு என்னென்ன மாதிரி உரங்கள் போடுறோம் அப்படின்னா தழை மணி சாம்பல் மட்டும்தான் நம்ம அதிகமாக பயன்படுத்திக்கிட்டே வரோம். மற்ற சத்துக்கள் நான் சொன்னோம் பார்த்தீங்களா, 2ஆம் நிலை சத்துக்கள் மண்ணில் இடுறதில்ல. இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு 10 வருஷமும் நம்ம வந்து ஆய்வு மேற்கொண்டு பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா 1950 பார்த்தீங்கன்னா தழைச்சத்துன்றது நம்மளுடைய தட்பவெட்ப சூழலின் அந்த மாதிரி இருக்கிறது இயற்கையாகவே நம்மளுடைய மண்ணில் வந்து தழைச்சத்து கம்மியாக தான் இருக்குது. அப்புறம் 1960 பார்த்தோம்னா தழைச்சத்து மற்றும் இரும்பு சத்து பற்றாக்குறை ஏற்பட்டது. அடுத்த 10 வருஷத்தில் 1970 தழைச்சத்து, இரும்பு, அது மட்டும் இல்லாமல் மணிச்சத்து, சாம்பல் சத்து, துத்தநாக சத்தும் பற்றாக்குறையாக மண்ணில் காணப்பட்டது. 1980 பார்த்தீங்கன்னா தழை, மணி, சாம்பல், இரும்பு மற்றும் துத்தநாகம் இல்லாமல் கந்தகம், மேங்கனீஸ் சத்து பற்றாக்குறை. 1990 போரான் சத்து பற்றாக்குறை உருவாயிருச்சு. 2010 மாலிப்டினம். இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா நம்மளுடைய மண்ணுடைய வளம் எவ்வாறு இருக்குது என்று பார்க்கும்போது பார்த்தோம்னா பல்வேறு ஊட்டச்சத்து பற்றாக்குறையாக தான் நமக்கு இருக்குது. அதனால தான் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தானியங்கள் எல்லாமே வந்து உலக அளவில் வந்து தரவு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19.5 கோடி மக்கள் தினமும் பசியால் வாடுகின்றன. அது மட்டும் இல்லாமல் 48 கோடி இந்திய மக்கள் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம மண்ணில் உள்ள சுரங்கம் போல இருந்த சத்துக்கள் எல்லாமே நம்ம சுரங்கத்திலேருந்து எடுத்து தானியமாக பயிர் எடுத்து முடிச்சிட்டோம். இப்போ போடுற உரம் எல்லாமே பயிருக்கு தான், மண்ணுக்கு இல்லைன்றதான் இப்போதைக்கு நம்ம தெளிவுபடுத்திக்க வேண்டிய விஷயம். ஒரு 10 வருஷத்தினுடைய மண்ணினுடைய ஆய்வு வந்து இதுதான் சொல்லுது. மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அளவு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அதனால் பல்வேறு ஊட்டச்சத்து பற்றாக்குறை ஏற்பட காரணமாக இருக்குன்றதான். நம்ம போடுற உரமும் வந்து பார்த்தோம்னா அதனுடைய உர உபயோகத்திறன் ஒன்று இருக்குது. உர உபயோகத்திறன் பார்த்திங்கன்னா இப்போ யூரியா போட்டோம்னா 30-40% தான் பயிர் எடுத்துக்குது. மிச்சதை 60-70% வந்து ஆவியாக போயிடுது, இல்லை மண்ணில் புதஞ்சிடுது.
அதே மாதிரி மணிச்சத்து பார்த்தோம்னா 15-20% மட்டும்தான் பயிர் எடுத்துக்கொள்கிறது. மிச்ச உள்ள சத்துக்கள் எல்லாமே வந்து பூமியில் போய் தங்கிடுது. அதே மாதிரி சாம்பல் சத்து பார்த்தோன்னா 60-80% தான் பயிர் எடுத்துக்குது. கந்தகம் 12%. அது மாதிரி நுண்ணூட்டங்கள் எல்லாமே 5% கீழே தான் வந்து நம்ம பயிர் எடுத்துக்குது. மற்றதெல்லாம் வந்து வீணாக தான். இப்போ பார்த்தோம்னா இதிலிருந்து மொத்தமாக பார்த்தோம்னா நம்ம வந்து உர உபயோகத்தினுடைய அளவை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து மண்ணில் இடணும். இந்த மண் வளம் குன்ற வைக்கும் காரணிகள் என்னென்ன பார்த்தோம்னா பயிர் கழிவுகளை எரித்தல். ரசாயன உரம் மட்டும் நம்பி இருக்கக்கூடாது. விவசாயத்தில் இயற்கை சார்ந்த வழிகளும் நம்ம வந்து பயன்படுத்த வேண்டும். அப்படி பார்த்தோம்னா பயிர் கழிவுகளை வந்து இப்போ நம்ம சராசரியாக எரிச்சிக்கிட்டே வர்ற மாதிரி சூழல் நம்ம பார்க்குறோம். ஆட்கள் பற்றாக்குறையின் காரணமாக நம்ம வந்து அந்த கழிவுகளை எரிக்கிறோம். இப்போ கழிவுகளை எரிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த மண்ணினுடைய வெப்பம் அதிகமாகுது. அந்த பயிர் கழிவுகளுடைய சத்துக்கள் இப்போ சராசரியாக ஒரு ஆண்டுக்கு பார்த்தோம்னா ஒரு 500,000 டன்னு தழைமணி சாம்பல் சத்து வந்து நம்ம வந்து எரிக்கிறதுனால ஆவியாக போயிடுது. அப்போ வந்து அது வந்து மண்ணுக்கு நம்ம கொடுக்காம அதை வந்து சாம்பலாக ஆக்கிடுறோம். இதனால் காற்று மாசுபடுது. மண்ணினுடைய வெப்பங்கள் அதிகமாகும் போது நுண்ணுயிர்கள் செத்து போயிடுது. முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த நுண்ணுயிர்கள் இல்லைன்னா உலகத்தில் எதுவுமே இயங்க முடியாது. இந்த நுண்ணுயிர்கள் தான் நம்ம போடுற உரத்துலேருந்தும் சத்துக்களை நம்ம பயிருக்கு கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் மண்ணில் உள்ள சத்துக்களை கிரகிச்சு கிடைக்கக்கூடிய அயனியாக மாற்றி தர்றது இந்த மாதிரி நுண்ணுயிர்கள் தான். அப்போ அந்த நுண்ணுயிர்களினுடைய செயல்பாடு நம்ம வந்து அழிக்கிற மாதிரி ஆகிடுது. அதே மாதிரி ஒரு டன் வந்து வைக்கோலை எரித்தோம் அப்படின்னா 20 கிலோ தழை சத்து, 35 கிலோ சாம்பல் சத்து, 12-13 கிலோ மணிச்சத்து. இது வந்து நமக்கு ஒரு டன் வைக்கோல்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சத்துக்கள் பார்த்தோன்னா 20 கிலோ தழை சத்து, 35 கிலோ சாம்பல் சத்து, 12-13 கிலோ மணிச்சத்து நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அந்த கழிவுகளை வந்து மறுசுழற்சி செஞ்சால் நமக்கு இந்த மாதிரி சத்துக்கள்லாம் நமக்கு மண்ணில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தோம்னா கரும்புனுடைய தொகை சத்துக்கள் அதில் இருக்குது. அதில் பார்த்தோம்னா 28.6% கரிம சத்து, 0.15-0.35 மணி சத்து, 0.42-0.5 சாம்பல் சத்து இருக்குது. இது மக்க வைக்கிறதுக்கு ரொம்ப நேரமாகும். அதனால் என்ன பண்ணுறாங்க, சுலபமாக விவசாயிகள் வந்து எரித்து விட்டுறது வந்து சுற்றுப்புற சூழலுக்கு கேடு விளைவிக்கிறது மற்றும் வந்து மண்ணினுடைய வெப்பம் வந்து அதிகரிக்கிறது. அதனால் அதை வந்து நம்ம வந்து கரும்பினுடைய தொகை வந்து நம்ம வந்து மறுசுழற்சி பண்ணி அதை வந்து உரமாக மாற்றணும். அதில் சிலிக்கா இருக்குது. அதில் அந்த சிலிக்கா வந்து நம்ம வந்து மக்க வச்சு நம்ம வந்து உரமாக மாற்றணும். அது வந்து ஒரு 4-5 அடி குவியலாக போடணும். அப்போ வந்து 1/2 அடிக்கு வந்து கரும்பு தொகை, ஒரு 5 சென்டிமீட்டர் ப்ரெஸ் மட்டு, அப்புறம் அதுக்கு மேலே வந்து 5 பங்கு ராக் பாஸ்பேட்டு, 4 பங்கு ஜிப்ஸும், 1 பங்கு யூரியா வந்து அது மேலே தண்ணி ஊற்றி ரெகுலராக வந்து நம்ம வந்து 15 நாளைக்கு ஒரு தடவை கிளறி விட்டோம்னா 6 மாதத்தில் இந்த வந்து நல்ல வகையான ஒரு இயற்கை உரம் வந்து கிடைக்கும். இது வந்து நம்ம பயிர் கழிவுகளை வந்து எரிக்காமல் இந்த மாதிரி மறு சுழற்சி பண்ணுறதால நமக்கு வந்து நிலத்திற்குள்ள சத்துக்கள் நமக்கு கிடைக்குது. இது மட்டும் இல்லாமல் தொழு உரம் வந்து ஒரு மாடு வச்சிருக்கிற விவசாயம் பார்த்தோம்னா 3 டன் ஒரு வருஷத்துக்கு கிடைக்கும். மாட்டு சாணத்தில் விட வந்து மாட்டு சிறுநீரில் வந்து தழை சத்து அதிகமாக இருக்குது. அதனால் வந்து மாடு தொழுவத்தில் இருக்கிறதுல வைக்கோல் கொஞ்சம் பரப்பி விட்டு அந்த சிறுநீரை வந்து வீணாக்காமல் சேகரித்து உபயோகப்படுத்தலாம். இது மட்டும் இல்லாமல் ஊட்டமேற்றிய தொழு உரம்னு ஒன்று இருக்குது. நம்ம வந்து மணிச்சத்து பார்த்தோம்னா கிட்டாத நிலையில் தான் வந்து பயிர்களுக்கு இருக்குது. தமிழ்நாட்டில் உள்ள மண்ணுடைய சத்துக்கள் பார்த்தோம்னா அளவு பார்த்தோம்னா தழை சத்து குறைவாகவும் மணிச்சத்து மிதமாகவும் சாம்பல் சத்து மிதமாகலேருந்து அதிகமான அளவில் தான் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த மணிச்சத்தை வந்து நம்ம வந்து பயிருக்கு வந்து கொண்டு வரணும் அப்படின்னா ஊட்டமேற்றிய தொழு உரத்தை பயன்படுத்தணும். பரிந்துரைக்கப்பட்ட அங்கக ஒரு அளவு பார்த்தோம்னா 12.5 டன் வந்து நம்ம மண்ணில் போடணும். அந்த மாதிரி வந்து மண்ணில் இடுவதற்கான நம்மக்கிட்ட ஆடு மாடுகளினுடைய இருப்பு இல்லை. அப்படி பார்க்கும்போது இந்த நம்ம ரசாயன உரங்களை குறைந்த அளவு தொழு உரத்துடன் கலந்து ஊட்டமேற்றிய மண்ணில் இடலாம். ஒரு மாட்டு வண்டி தொழு உரம் எடுத்துக்கணும். அது 300 கிலோ, அது கூட 50 கிலோ சூப்பர் பாஸ்பேட் அல்லது ராக் பாஸ்பேட் கலந்து ஒரு குவியல் மாதிரி வச்சு அது மேலே களிமண் பூசி ஒரு 45 நாள் அப்படியே விட்டோம்னா நமக்கு ஊட்டமேற்றிய தொழு உரம் நமக்கு கிடைக்கும். தொழு உரத்தை பயன்படுத்தினால நம்ம வந்து மணிச்சத்தினுடைய அளவை வந்து மண்ணில் கொண்டு வரதுக்கான வழிமுறைகள் இருக்குது. இது இல்லாமல் சமச்சீரற்ற உரம் இடுதல். நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு பயிர் விளைய வைக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து 16 விதமான சத்துக்கள் தேவை. அந்த 16 விதமான சத்துக்களில் நமக்கு வந்து மண்ணில் பார்த்தீங்கன்னா பல்வேறு ஊட்டச்சத்து பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. எல்லா விதமான சத்துக்கள் நமக்கு மண்ணில் இடணும். இதுக்கு வந்து நம்ம எம்என் மிக்சர்னு இருக்குது.
அந்த மைக்ரோநியூட்ரியன்ட் மிக்சரில் மணலில் கலந்து நம்ம தூவணும். அப்போ வந்து நம்மளுடைய மண்ணில் உள்ள நுண்ணூட்ட சத்துக்களை வந்து அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இயற்கை சார்ந்த உரங்களை வந்து தயாரித்து நம்ம வந்து மண்ணில் இடும்போது என்ன ஆகணும், மண் வளத்தை பாதுகாக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் மண் வளத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சாயில் டெஸ்டிங் பண்ணணும். ஒவ்வொரு விவசாயம் வந்து அவருடைய விளைநிலத்தில் வந்து 2 வருஷத்துக்கு ஒரு தடவையாவது மண் டெஸ்ட் எடுத்து அதனுடைய என்ன தன்மை இருக்குது, அது வந்து நல்ல நிலமா இருக்கா இல்லை கலர் ஒவ்வொரு நிலமாக மாறி இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். ஏன்னா வந்து ஒரு வருஷமும் பார்த்தோம்னா நம்ம போடுற உரங்கள்னாலையோ இல்லை காலநிலை மாற்றத்தினாலையோ மண் வந்து கொஞ்சம் சீர்கேடு ஆயிட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் நம்ம பல்வேறு ஊட்டச்சத்து பற்றாக்குறை ஆயிருக்குது. இதனால் மண்ணுடைய ஆய்வு வந்து மிக முக்கியமான ஒன்று. எல்லா விவசாயிகளும் வந்து வருஷத்துக்கு இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ஒரு மண் மாதிரியை எடுத்து அதை கொண்டு போய் மண் பரிசோதனை நிலையத்தில் வந்து கொடுத்து அந்த மண்ணுடைய வளத்தை தெரிஞ்சுக்கிட்டா இதுக்கான வரையில் நம்ம வந்து பார்த்தோம்னா அப்படின்னா மண் வளம் எப்படி இருக்குது, நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி இந்திய நாட்டிலையும் சரி நம்மளுடைய மண் வளம் எவ்வாறு வந்து குன்றி இருக்கிறது, அதனுடைய மேலாண்மை முறைகளை பற்றி நம்ம வந்து பார்த்தோம். செயற்கை ரசாயன உரங்கள் மட்டும் இல்லாமல் இயற்கை சார்ந்த விஷயங்களையும் நம்ம மண்ணில் போட்டோம்னா நம்ம வந்து மண்ணுடைய வளம் வந்து மேம்படுத்த முடியும். இது வந்து உங்கள் சந்ததியினருக்கு நீங்கள் வந்து கொடுக்கும்போது நல்ல வளமான மண்ணை கொடுத்தோன்னு ஒரு திருப்தியோட நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். என்ன முத்தழகு, காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ற மண்வள மேலாண்மை முறைகள் பற்றி திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மண்ணியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் அருண்குமார் அவங்க தகவல்களை எம்புட்டு அருமையா சொன்னாங்கல்ல. ஆமாக்கா, இயற்கை சார்ந்த விஷயங்களை நம்ம மண்ணில் போட்டோம்னா மண்ணோட வளத்தை மேம்படுத்த முடியும்னு அருமையா சொன்னாரு. அதை நாம சரியா கடைபிடிக்கணும். புது புது தொழில்நுட்பங்களை மாறி வர சூழ்நிலைக்கு ஏத்தாப்புல பயன்படுத்திக்கிட்டாதான் நாம புத்திசாலித்தனமா முன்னேற முடியும். ஆமாக்கா, அதோட எதிர்கால சந்ததியினர் சந்தோஷமா இருக்கணும்னா அவங்களுக்கு நாம வளமான மண்ணை கொடுக்கணும். அதுக்கு மண்வள மேலாண்மை தான் முக்கியம்னு இப்ப நல்லாவே புரிஞ்சு போச்சு. இதை நாம கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம அடுத்த சந்ததியினருக்கும் கொண்டு போவோம். நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை. சார், விதை வாங்க பணம் தேவை, என்ன செய்யறது? பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க. குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும். அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே. விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்கள மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும். வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு. இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. என்ன தம்பி, மண்ணை பரிசோதனை செஞ்சியா? இல்லையானே. முதல்ல உங்க மண்ணை பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும். அட அண்ணே, இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வள அட்டையை வாங்குறேன். நீ கில்லாடி தான் போ. வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு. அமைப்பில் உதவி பி சண்முகப்பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.